அவர் யாரை நோக்கி தவம் பண்ணார்? அவர் என்ன சொல்லி தவம் பண்ணார்? அவரே கடவுள். அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. தென் ஒய் அவர் ஏன் தவம் பண்ணணும்? அப்படின்னு கேட்டா, அதத்தான் ஒரு இந்த ஓடி ஓடி உட்கலந்த பாடுகள்ல அவர் சொல்றாரு. எனக்குள்ளே இருந்தத தான் நான் கடைசியா கண்டுபிடிச்சேன். இந்த கடவுள் ஒண்ணே ஒண்ணு அவனுக்கு மனுஷனுக்கு ஹைட் பண்ணி விட்டான். என்னன்னா, அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறத அவனுக்கு சொல்லவே இல்ல. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் சிவம்ங்கிற அந்த அணு இருக்கத்தான் செய்யுது. இத நீங்க எப்ப இந்த கண்ண மூடிட்டு அகக்கண்ண திறக்கிறீங்களோ, இப்போ உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கான் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. அந்த கடவுள நீங்க பார்க்கும்போது, நீங்களே அந்த கடவுளா மாறிடுறீங்க. ஒவ்வொரு மனிதனும் சிவமாக முடியும். சிவன் அப்படிங்கிறவர் ஒரு மனிதரா பிறந்து, ஆதி சித்தரா இருந்து, ஆதி யோகியாய் மாறின ஒரு பரிணாம வளர்ச்சி. சிவன் அப்படிங்கிறவர், இந்த சிவம் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டவர். இந்த சிவன் வேறு, இந்த சிவம் என்பதும் வேறு. ஆனால் இந்த சிவன் அப்படிங்கிறவருக்குள்ள இருந்தவர் சிவம். இந்த சிவம் தான் இந்த சிவனை படைத்தவர். இத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டா சிவன். இத எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, தன்னுடைய தவத்தினால் இவர் கண்டுபிடிச்சார். இவர் தவத்துல உட்கார்ந்து என்ன வேண்டினார் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு கிரியேட்டர் இருந்தாருங்கிறது இந்த சிவனுக்கு தெரியும். அந்த கிரியேட்டர் பேர் தான் சிவம். அந்த தன்மைய தான் அவர் ஆராய்ச்சி பண்ணார். எத நீங்க ஆராய்ச்சி பண்றீங்களோ, ஆராய்ச்சியின் முடிவு நீங்க அதுவாவே மாறிருவீங்க.